அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது நாங்கள் போய் ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் குழு தாவாக்காக நாங்கள் போகிறோம். அப்படி போகும்போது சுன்னத் ஜமாத்காரவங்க எங்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், அது சஹாபிய பெண்கள்லாம் இப்படி தான் வீடு வீடாக போய் ஒவ்வொரு இடமா குழு தாவா செஞ்சாங்களா, ரசூலுல்லாஹ் அப்படித்தான் யாரையும் அனுப்பி விட்டாங்களா, ஆண்கள் தானே, அதாவது சஹாபாக்களில் தானே ஒவ்வொரு ஊருக்காக போய் சொல்லி அனுப்பியிருக்காங்க, நீங்கள் போகிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டாங்க. அதுக்கு நாங்கள் சொன்னோம், குரானில் அல்லாஹ் சொல்லியிருக்கா நன்மையை ஏவுங்க தீமையை தடுங்கன்னு சொல்லியிருக்கா, அதன் அடிப்படையில் நாங்கள் போய் சொல்ல போகிறோன்னு சொன்னோம். இன்னும் எங்களுக்கு கூடுதலான விளக்கங்கள் இதை பற்றி, அதாவது சஹாபிய பெண்மணிகள் இப்படிலாம் சொல்லியிருக்காங்களாங்கிறத கூடுதலான விளக்கத்தோடு எங்களுக்கு கொஞ்சம் விளக்குங்க. அதாவது நம்முடைய தாவா பணிக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று பெண்மணிகள் போய் பெண்களுக்கு தான் போய் என்ன செய்கிறாங்க, தாவா பணி செய்கிறாங்க. அந்த தாவா பணியை தடுக்கிறதுக்கு என்ன ஒரு எதிர்கேள்வி கேட்குறாங்கன்னா, சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் இப்படி ஊராக போய் ஒரு ஊராக போய் கதவை தட்டி இப்படி போய் இது இப்படி நடங்க அப்படி நடங்கன்னு சொன்னார்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரின்னு சொல்லி ஆம்பளையை கொண்டு போய் விட்டால் பொம்பளை வீட்டில் இவன் தாவா பணி செய்கிறேன்னு சொல்கிறான்னு இப்படி ஒரு கேள்வியும் கேட்பாங்க. இது மார்க்க அடிப்படையில் ஒரு பெண்மணி இன்னொரு பெண்மணிக்கு தாவா பணி செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதான்னா, ஒரு தெளிவான அடிப்படை விஷயத்தை அல்லாஹ் நமக்கு பொதுவாகவே சொல்லியிருக்கிறான். அல் மோமினூன வல் மோமினாத் பாலுஹும் அவுலியா பால் யாமுரூன பில் மாரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள், அவர்கள் நல்லதை ஏவுவார்கள் தீயதை தடுப்பார்கள். இது அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கணும், ஆண்கள் மட்டும்தான் தாவா பணியை போய் வெளியில் போய் சொல்லணும் அப்படின்னு ஒரு நிலை இருக்குமானால், மூமினான ஆண்கள் இருக்கிறா ஒருவருக்கு ஒரு நண்பராக இருக்கிறாங்க, அவங்க போய் எல்லாத்துக்குமே தாவா பணி செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் மூமினான ஆண்களையும் சொல்கிறான், மூமினான பெண்களையும் சொல்கிறான். அவங்க நல்லதை ஏவ வேண்டும் தீயதை தடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நல்லதை ஏவுவது தீயதை தடுப்பது ஒவ்வொருவருக்கும் எப்படி சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. எதை மார்க்கம் தடை செய்கிறதோ அதை மட்டும் தவிர்த்துக்கிறலாம். இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று மார்க்கம் தடுத்திருந்தால் நம்ம என்ன செய்யலாம், தடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பெண்மணி கூட ஆணுக்கு தப்பு செஞ்சால் சுட்டி காட்டலாம். எந்த நேரத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்கக்கூடாது அப்படின்னு மார்க்கம் தடுக்குது. அப்போ ஒரு தனி மனிதனாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குமானால் அதுலேருந்து தவிர்த்துக்கிறலாம். அதனால் ஒரு கூட்டமாக இருக்கிறார்களே ஆனால் ஒரு தவறுகள் அங்கே நடக்குமானால் சுட்டி காட்டலாம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் சஹீஹ் முஸ்லிமில் ஒரு செய்தி இடம்பெறுகிறது. சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழர், அவர் இறந்து போகிறார். இறந்து போன உடனேயே ஆயிஷா நாயி அவர்கள் சொல்கிறாங்க, இவங்களை பள்ளி ஆசலில் கொண்டு போய் தொலை வைங்க, உள்ளே இருக்கட்டும், நாங்களும் தொழுகிறோம். உணவு அன்கரன்னாஸ் மக்கள்லாம் மறுக்க ஆரம்பிக்கிறாங்க, அது எப்படி பள்ளியாசலில் போய் ஜனாசாவை உள்ளே வைக்கிறது அப்படின்ற ஒன்று. அந்த மக்களுக்கெல்லாம் யார் நபித்தோழர்கள் முதற்கொண்டு உள்ளே இருக்கிறாங்க. ஆயிஷா நாய் வாழ்ந்த நேரத்தில் பல நபித்தோழர்கள் உயிரோடு இருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவங்க மா அஸ்ரா மா நசியன்னாஸ், மக்கள் மறந்துவிட்ட ஒரு விஷயத்தில் ஏன் அவசரம் காட்டுகிறார்கள். மக்கள்னு சொன்னது நபித்தோழர்கள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் தெளிவாக நடந்திருக்குது. அதை மறந்து விட்டுட்டு இப்படி செய்யக்கூடாதுன்னு அவசரப்பட்டியே முடிவு நீங்கள் சொல்கிறீங்க. மாசல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சுஹைல் பின் பைலா இல்லா ஃபில் மஸ்ஜித். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹைல் பின் பைலா என்ற நபித்தோழர் இறந்தபோது பள்ளியாசலில் தான் தொழுவித்தார்கள். இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்கு. அதை நீங்கள் மறந்துட்டு இது செய்யக்கூடாதுன்னு ஏன் சத்தம் போடுறீங்க, ஏன் அவசரம் காட்டுகிறீங்கன்னா ஆயிஷா நாயி அங்கே இருக்கிறவங்க தான் சொன்னாங்க. அப்போ யார் அங்கே இருக்கக்கூடிய தடுத்தவர்கள், அங்கே பெண்கள் ஆண்கள் எல்லாரும் என்ன கருத்துலாம் சொன்னால் அத்தனை பேருக்கு மத்தியில் ஆயிஷா நாயி எடுத்து சொல்லத்தான் செஞ்சாங்க. மார்க்கம் எந்த இடத்தில் தவறு உங்களுக்கு தெரிகிறதோ அந்த இடத்துல சுட்டி காட்ட சொல்லியிருக்காங்க. அந்த இடங்களில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. ஆயிஷா நாயி நிறைய விஷயங்கள் மார்க்கத்துக்கு முரணாக நடக்கக்கூடிய பல இடங்களில் நபித்தோழர்களாக இருந்தாலும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கும் ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிமில் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசையில் இடம்பெறுகிறது. தொழுகையை எதெல்லாம் முறிக்கும் அதுன்னு சொல்லும் போது எக்தவு ஸலா, தொழுகையை முறிக்கும் அல் ஹிமார் வல் கல் அல் மரா, பொம்புளை கழுத நாய் இவைகள் குறுக்கால போனுச்சுன்னா உங்கள் தொழுகை நாசமாக போகும். இது யார் சொன்னதாக சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க.
இந்த செய்தி அவர் சொந்தமாக அபூதர் கிஃபாரி சொல்லலை. இந்த செய்தி ஆயிஷா நாய்க்கு வரும்போது ஆயிஷா நாய் உடனே அந்த செய்தியை மறுத்து விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்க ரொம்ப ஆதங்கப்பட்டு சொல்கிறாங்க, கடைசியில் எங்களை போய் நாயோடு சேர்த்துட்டீங்களே, நாயும் கழுதையோடு நாங்கள் பொம்பளையும் இதாகிட்டீங்க. நாய் போனோன்னு சொன்னாலும் பரவாயில்லைன்னு சொல்லலாம், கழுதை போனால் கூட பரவாயில்ல, அதோட பொம்பளையும் சேர்த்து சொல்லிட்டீங்களேன்னு அவங்களுக்கு ஒரு கோபம் மட்டுமல்ல, அவங்கள்ட்ட உள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எதை சொன்னாலும் ஆதாரத்தை சொல்லி தான் மறுப்பாங்க. சும்மா அது சரியில்லை, இது கூடும், இது கூடாது, ஹலாலு ஹராம் அப்படிலாம் சொல்கிற பழக்கம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஆதாரம். பெண்கள் குறுக்கால் போனால் தொழுகை முறியாது என்பதற்கு அவங்க சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு முன்னால் ஜனாஸா போய் நான் படுத்திருப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவுக்கு வரும்போது என்னுடைய காலை குத்துவார்கள், நான் காலை மடக்கிடுவேன், அவங்க சஜிதா செய்வாங்க. எங்கள் ரசூலுல்லாஹ் தொழுகை முறிஞ்சி போய் திரும்ப ஒளி செஞ்சுட்டு வந்தாங்களா, அல்லது நீ போய் அந்த பக்கம் போய் படுன்னு விரட்டி விட்டாங்களா, என்ன நீங்கள் செய்ய சொல்கிறீங்க? மறுக்கிறாங்க. ஒரு ஆண் நபித்தோழர் சொன்னதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தப்பு, இது தவறு என்பதை ஒரு பெண்மணி தான் என்ன செய்கிறாங்க, ஆணுக்கு கூட என்ன செய்கிறாங்க, சுட்டி காட்டி இது இப்படி செய்யாதீங்க, இந்த மாதிரி கருத்தை சொல்லாதீங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லலன்னு இப்படி ஏராளமான செய்திகள் நபிமொழிகளில் நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடிகிறது. அதனால் பெண்கள்கிட்ட அல்லாஹ் சொல்கிறான் நல்லதை நீங்கள் ஏவணுண்டா, எப்படி ஏவுறது? ஃபோன் பேசும்போது தப்பு நடந்தால் சுட்டி காட்டுவோம், வீட்டில் போனால் தவறு பார்த்தோம்னா அதை சுட்டி காட்டுவோம், அல்லது வீடுகளில் இந்த மாதிரி தவறாக நடக்குது, அங்கே ஃபாத்தியா ஓதுறாங்க, சிறுக்கு ஓதுறாங்க அப்படின்னு தெரிந்தால் நேராக போய் சொல்லுவோம். இதில் மார்க்கத்தில் என்ன தடை, என்ன வரம்பு மீறல் நம்ம நடக்கிறோம்? இறைவன் சொன்னதுக்குரிய வழிமுறைகளை பயன்படுத்துகிறோம். இப்போ மக்களுக்கு பயான் சொல்லணும், மைக்கை பயன்படுத்துகிறோம். இதுக்கு நபிமொழியில் என்ன ஆதாரம்னு நம்ம கேட்க முடியுமா? திருக்குரானை ஓதுவதற்காக நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்களை பயன்படுத்துகிறோம், கிராத்து கேட்கறதுக்கு பயன்படுத்துகிறோம். குரானை கேளுங்கள் என்று இருக்கிறது, ஓதுங்கள் என்று சொல்லி இருக்குது. அதுக்காண்டி ஸ்மார்ட் ஃபோனில் ஓதக்கூடாது அப்படின்றத கேட்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? நவீன காலங்களில் என்னென்ன வசதிகள் இருக்கோ அதெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறோம், நமக்கு எப்படி வசதிகள் கிடைக்கிறோ அது மாதிரி புத்தகங்களை கொடுத்து நாம் பண்ணுவோம், சிடிக்களை கொடுத்து பண்ணுவோம், நேராகவும் பண்ணுவோம். அந்த மாதிரி மக்களிடத்தில் தவறுகள் என்று தெரியுமானால் அதை போல் அவங்க சொல்கிறோம். இந்த திருக்குரான் வசனம் தான் எங்களுக்கு முக்கியமான அடிப்படை. பெண்களும் நல்லதை ஏவணும், தீயதை தடுக்கணும். உங்கள்கிட்ட தீமை இருந்தால் நாங்கள் சுட்டி காட்டுறோம், நல்லது இருந்தால் நீங்களும் செய்யுங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். எங்கள்கிட்ட தப்பு இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள் என்று நாங்கள் எல்லாரையும் நாம் என்ன செய்கிறோம், நன்மையான விஷயத்தில் ஏவுறது தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்று இது போன்ற செய்திகளை சொல்லி அவங்கள என்ன செய்யலாம்,